2வது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு போங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. பக்கம் சொல்லிடுங்க, எல்லாருக்கும் தேடிட்டு இருக்காங்க. 802 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் 802, 2வது உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். திரும்ப வாசிப்போம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளே நம்மோடு கூட பேசுவார். ஆகையினாலே கவனத்தோடு இந்த நாளிலே நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறித்து ஒரு சில இடங்களிலே நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நம்முடைய செய்திகளிலே நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக போராட்டங்களுக்கு காரணமாக இருப்பது நாம் எதிராக இருக்கிறதான ஒரு பெரிய மலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு பலவானோ இல்லை பெரிய உருவம் கொண்டதான ஒரு பிசாசனுடைய கோட்டையோ இது இல்லை. அநேக நேரங்களிலே பெருசாக இருந்தாதான் அது தடை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சிறியதாக இருக்கிறதான காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோங்க, கவனிக்காமல் நம்ம விட்டுடுறோம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து உன்னத பாட்டு வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு காதல் பாடல். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய உறவில் அவங்க பகிர்ந்து கொள்ளுகிறதான ஒரு அன்பின் மிகுதியினால் இருக்கிறதான பாடல். இதை கிறிஸ்துவுக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் ஒப்பிட்டு அநேகர் வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. சரி, ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இவங்க எங்கே மீட் பண்ணுறாங்க, இவர்களுடைய நேசம் இவர்கள் எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகலை. நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகலை. இவங்க வந்து கோட்ஷிப், அதாவது நிச்சயமாகி ஒரு அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த ஒருவர் அறிந்து கொள்ளுகிற தருணம். திருமணம் ஆகலை, ஆனால் நிச்சயம் பண்ணிட்ட மாதிரி. சரி, நிச்சயம் நடந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை, பட் அந்த ஒரு சினாரியோவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க இந்த இந்த ஆண் மகன் இவரும் என்ன பண்ண முடியாதுன்னா, வீட்டுக்கு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர முடியாது. அந்த பெண்ணும் இவரை என்ன பண்ணிட்டு போக முடியாது, வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலை. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அடிக்கடி திருமணத்துக்கு முன்னாடி சந்தித்து கொள்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் நிறையா இருக்கிறதுனா திராட்சை தோட்டம். சரிங்களா? இப்போ இந்த திராட்சை தோட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த திராட்சை தோட்டம் நல்லா பூத்து நல்லா குலுங்கி அதனுடைய நிறைய இலைகள்லாம் இருக்குது. அந்த கொடிகளிலே திராட்சை பழங்கள் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ளாக மறைந்திருந்து யாருக்கும் தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவருடைய அன்பை இவங்க பகிர்ந்து கொள்வாங்க. இப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அங்கே இருந்ததான இந்த 2 கூட்டம் நரிகள் இருந்தது. ஒன்று வந்து சிறு நரி, இன்னொன்று குழி நரி. இது 2 என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அங்கே இருக்கிறதான செடியை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2-3 நாள் நல்லா கொஞ்சம் திக்காக இருந்ததான அந்த செடியெல்லாம் இப்போ நாளாக பார்த்தா செடியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ ரோட்டில் போகிறவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க, இவங்கள பாத்திர முடியும். திருமணத்துக்கு முன்னாடி என்னடா இவங்க 2 பேரும் இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்திர முடியும். அதனால யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு முன்னாடி 14வது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் சொல்றாரு. அதுக்கப்புறம் 16வது வசனமும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பெண் சொல்றாங்க. ஆனா அந்த 15வது வசனம் வந்து கோரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கோரஸ்னா என்ன அப்படின்னா, அவர்களுடைய தோழிகள், அதாவது அவங்க கூட அவர்களுடைய அன்புக்கு காரணமா இருந்ததான நண்பர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எப்பா வாங்க என்ன பண்ணலாம், முதல்ல உங்களுக்கு மறைவா இருந்தது என்னது, திராட்சை செடி. இப்போ அதோடைய இலை கொடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த 2 குழி நரியும் சிறு நரியும் வந்து என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டு பறிச்சிருச்சு.
அதனால இப்போ நீங்கள் மறைவாக இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால முதல்ல என்ன பண்ணணும், இந்த நரிங்களை ஃபஸ்ட்டு கண்ணி வச்சு பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் மறைந்து இருக்கிறத எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பின்னணியம். இப்போ இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டதான நீங்களும் நான் ஒவ்வொருத்தருமே நித்திய காலமாக அவரோடு கூட நாம் இணைய போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கிறதான தருணங்கள் இருக்கு இல்லையா, அவரோடு கூட உறவு கொள்ளுகிறதான நேரங்கள், நம்மளுடைய ஜெப நேரம். நல்லா கவனிக்கணும். இப்போ எப்படி இவங்க திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருவர் சந்தித்து கொள்றாங்க. இப்போ இவங்களை அந்த சந்திப்பில் தான் இவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம். எனக்கு நிச்சயமானதுக்கு அப்புறம் நான் 2-3 டைம், நான் 2-3-4 டைம் கூட சுதாவை போய் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் மாமனார் அதை நல்லா புரிஞ்சுட்டார். எங்கள் மாமனார் எங்கேயாவது மீட்டிங்க்கு வருவார். ஒரு டைம் ஈரோடு வந்திருந்தார். எனக்கு அப்போது நிச்சயம்னா உறுதி பண்ணியிருந்தாங்க. உடனே சுதா கூட எங்கள் ஃபோன் பண்ணல, எங்கள் மாமனார் தான், மாப்பிள்ள நாங்கள் ஈரோட்டுக்கு வரோம் வரீங்களா அப்படின்வார். ஸோ அவர் வந்து என்னன்னா சரி, ஏன்னா வீட்டிலன்னா சொந்தக்காரங்களாம் வந்து என்ன இதுன்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப நல்ல மாமனார் எனக்கு. உங்களுக்குலாம் அந்த மாதிரி மாமனார் கிடைச்சாரான்னு தெரில. ஸோ எங்கள் மாமனார் வந்து சொல்லுவார், மாப்பிள்ள நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் வரீங்களா அப்படின்வார். அதுலேயே நான் புரிஞ்சுக்குவேன், அதான் வரமாம்மா அப்படின்ட்டு நானும் போவேன். ஸோ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த தருணங்கள், அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பதாக அந்த உறவை பகிர்ந்து கொள்ளுகிற தருணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப அந்த அந்த அடுத்து இருக்க போறதான திருமண பந்தத்திற்கு ரொம்ப அடிப்படையானதுன்னு நம்ம சொல்லணும். அதை வந்து நான் லவ் பண்றதோட கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து லவ்ன்றது இச்சையில வர்றது. நான் சொல்றது திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட அந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறேன், சரிங்களா? லவ் பண்றதை பத்தி நான் பேசல. இப்ப திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில அடிப்படையான ஒரு சில காரியங்களை தங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. நல்லது. இப்ப இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும் எல்லாரும், என்ன பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அவரோடு கூட தனிப்பட்ட தருணங்களிலே அவரோடு கூட நேரம் செலவிடும்படியா நம்ம என்ன பண்றோம், வரோம். சில நேரங்களில் ஜெபிக்க வரோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நமக்கு தெரியாமலேயே சிறுநரிகளும் குழிநரிகளும் வந்து என்ன பண்ணிடுது, அந்த மறைவு நமக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த ரகசிய அந்த இடம், அந்த மீட்டிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த திராட்சை செடிகள் நிறைந்த திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்தை வந்து என்ன பண்ணிடுது, இந்த சிறுநரிகளும் குழிநரிகளும் கெடுத்து போட்டுருது. அதனால இப்போ எனக்கும் என் மணவாளனாகிய இயேசுவோடு நான் செலவிடுகிறதான இந்த காரியத்தை மற்ற எல்லாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்துருது. இப்போ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இந்த சிறுநரிகள் இந்த குழிநரிகள் என்றால் என்ன, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை குறிக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சதுங்களா? நம்ம யாருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம்? மணவாளனாகிய இயேசுவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய திருமணத்துக்கு முன்னாடி நம்ம அவரோடு கூட உறவு கொள்ளுகிறதான தருணங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நேரம்? தனிப்பட்ட முறையிலே நாம் ரகசியமாக அவரோடு ஜெபிக்கிறதான அந்த ரகசிய நேரம், அவரோடு கூட தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதான நேரங்கள். இப்போ நம்மளுடைய இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எனக்கும் அவருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த ஆணுக்கும் நிச்சயிக்கப்பட்ட இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதான உறவை ஸ்பாயில் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு? கண்ணுக்கே தெரியாம சின்னதா இருந்து அங்கங்க அப்படியே மூளை முடுக்கெல்லாம் மறைஞ்சிருக்கிறதான குழிநரிகளும் சிறுநரிகளும். அதை குறித்து இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில குழிநரிகள் சிறுநரிகள் இருக்கிறதை போல நீங்க உணர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை அவுட் ரைட்டாக நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லைங்க அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க, நான் ஜோம் பண்ணால் நல்லா ஜோம் பண்ணுவேன்னு சொல்லலாம். இல்லை ஒரு சிலர் உண்மையாலுமே சொல்லணும்னா, ஆமாங்க சில நேரங்களில் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும் போது நிறைய ஏதோ டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில நேரங்களில் நான் அவரோடு கூட நேரம் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேனுது. ஏதோ ஒரு சோர்வு வந்துடுது, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு தொல்லை, அதாவது 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணலான்னு பார்த்தா அதில் ஒரு 1/4 மணி நேரம் கூட மொத்தத்துக்கு ஜோம் பண்ணியிருக்க மாட்டோம். 3/4 மணி நேரம் வேற ஏதோ செஞ்சுருப்போம். யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க, ஃபோன் வந்திருக்கும்,
இப்படி எக்கச்சக்க காரியங்கள் நம்மளுடைய கவனத்தை திருடுகிறதாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நேசத்துக்கு நடுவுல உங்களுடைய உறவுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை இதை குறித்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களாம், எண்ணம் உள்ளவங்களாம் நம்ம இருந்து அதை எதிர்ப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான அந்த உறவுல நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்னும் நெருங்கி அவரோடு கூட வர முடியும். அப்ப இவ்விதமாய் இந்த சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். இக்னோர்னா கண்டுக்காம விட்டுட்டோம்னா நாளாக நாளாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. இப்ப இவங்க சொல்றாங்க, இந்த சிறு நரி குழி நரி எல்லாம் பிடிச்சி பிடிங்கப்பா, திராட்சை தோட்டங்களை பூவும் பிஞ்சுமா இருக்குது. இப்ப இதெல்லாம் நல்லா பூ பிஞ்சுனா நல்லா இலைகள்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? எதுவுமே இருக்காது, வெறும் குச்சி குச்சா இருக்கும். அந்த திராட்சை செடியெல்லாம் இது கனி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? குச்சி மாதிரிலாம் கட்டி வச்சிருப்பாங்க சப்போர்ட்டுக்கு. இப்ப வெறும் குச்சி குச்சா தான் இருக்கும். வேரெல்லாம் பிடிங்க எடுத்துரும். அந்த சிறு நரி குழி நரிலாம் குழி பறிச்சு வேற பிடிங்க எடுத்துரும். ஸோ இப்போ இவ்விதமா இந்த சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நம்ம அல்லல் தட்டும் போது, இந்த காரியங்களை நம்ம அல்லல் தட்டும் போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவருடைய உறவை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமாய் நான் கடைசியாக தான் சொல்ல போறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் சொல்றேன். இவ்விதமாய் இந்த சிறு நரிகள், இந்த குழி நரிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை வெளியேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் என்ன பண்ணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி மறைவில் போய் சந்திக்கிறத நல்லா கவனிக்கணும். இப்போ மறைவில் போய் சந்திக்கிறத உங்களுக்கு ரொம்ப, இப்போ எல்லாம் செடியெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எல்லாம் வெறும் குச்சி குச்சா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் போய் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா பார்த்தா என்ன ஆகிடும்? ஊருக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் ரொம்ப அவமானமாக ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? வேணாம், இன்னைக்கு போய் பேசலாமா? இல்லை வேணாம். இந்நாளைக்கு போய் பேசலாமா? இல்லை வேணாம். ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்து என்ன தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கவனக்குறைவினாலே சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நம்ம அனுமதிச்சிட்டோம். அனுமதிக்கிறோன்றதை விட நம்ம அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம். இருக்கிற பெரிய பிரச்சனைகளை பார்த்தோம். இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்கெல்லாம் யாருமே வரல. ஆனாலும் நம்மளால ஏன் தேவனிடத்துல கிட்டி சேர முடியல? தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல நம்மளால ஏன் அறிந்து கொள்ள முடியலன்னா, நம்ம கண்டு கொள்ளாமல் விட்டதான சிறு நரிகளும் குழி நரிகளும் நம்மை அறியாமலே நம்மை சுற்றி இருக்கிறதான எல்லைகளிலே அவை தீமையை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த தீமையை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே முதல்ல எது தெரியுமா பாதிக்குது? எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த நெருக்கத்தை அது பாதிக்கிறதா? அந்த நெருக்கமான நேரம், அந்த டைமை தான் நான் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுப்பேன். ஸோ முதல்ல நான் விட்டு கொடுக்கறது என்னதுங்க? ஏசப்பா மேல இருக்கிற அன்பு இல்லை, டைம். ஒரு அழகான ஒரு 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 இது சொல்லுவாங்க. எஸ்யூ போகும்போது கூட, எஸ்யூ வந்து எங்களுக்கு தெரியும், நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். திரும்ப சொல்லுங்க. நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். திரும்ப இன்னொரு முறை சொல்லுங்க. நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். இப்போ கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு இயேசுப்பா மேல இருக்கிற அன்பு எடுத்த உடனே ஒரே நாள்லாம் குறைஞ்சிடாது. ஆனா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கும்? அவருக்கு கொடுக்கிறதான நேரத்துல நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அந்த நேரத்தை திருட ஆரம்பிப்போம். ஆதியில கொண்டிருந்த அன்புல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபித்த ஜபங்கள் பயங்கரமா இருக்கும். 1 மணி நேரம் ஜபிச்சா கூட ஜோம் பண்ண நேரம் போனதே தெரியலங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஜப நேரம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு 10 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு திரும்ப வாட்ச் பார்த்தா 10 நிமிஷம் தான். ஐயோ 1 மணி நேரம் ஜோம் பண்ண மாதிரி இருக்கு, நான் 10 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய நேசத்திலிருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? கொஞ்சம் தூரம் வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எடுத்த உடனே நீங்க அதாவது பின்மாற்றத்துக்குள்ளேயோ இல்லை தேவனுடைய அழைப்பை விட்டு போனீங்கன்னா, எடுத்த உடனே நீங்க ஏசப்பாவை வேணாம்லாம் மறுதளிக்க மாட்டீங்க. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில எது தெரியுமா பிரச்சனையா இருக்கும்? நேரம். உங்களுடைய நேரம், உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிறதான அந்த உறவுல நேரம் எப்ப கம்மியாக ஆரம்பிக்குதோ அப்பயே நீங்க ஒரு எச்சரிப்பு மணி
எச்சரிப்பு ஒளி ஒன்று நமக்கே அடிச்சுக்கலாம். என்ன ஒளி? என்னுடைய உறவில் ஏதோ பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். இங்க எந்த சபையை பார்த்து சொல்றாருங்க? எபேசு சபையை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? வாசிப்போம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபை எல்லாம் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஆதியில நீ என் மேல வச்சிருந்த அன்பு இப்பொழுது குறைந்து விட்டது. இப்போ கவனிங்களேன், இப்போ நான் வந்து மணிக்கணக்காக நான் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணலாம், உங்களுக்கு நான் வர்ஷிப் எடுக்கலாம், பாட்டு பாடலாம், கீபோர்டு வாசிக்கலாம். ஆனால் தேவன் எது தெரியுமா விரும்புகிறாரு? பில்லி இங்கே நின்று மேடையில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, பில்லியோடு கூட தனிப்பட்ட முறையில் தேவன் இடைப்படும்படியாக விரும்புகிறார். நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே. இப்போ நான் மேடையில் நான் நிற்கிறனால நான் வந்து இது, அதாவது கர்த்தரோடு இருக்கிற தனிப்பட்ட உறவுக்கு இது காம்பன்சேஷன் கிடையாது. நான் மேடையில் வந்து நிற்கிறனால ஏசப்பா இன்னைக்கு நான் 2 மணி நேரம் நின்று என்ன பண்ணிட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு ஜபத்துக்கு லீவுன்னு நான் என்ன பண்ண முடியாது, நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவரோட நான் நேரம் செலவழிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் நான் மேடையில் நின்று பேசுகிற பேச்சு இருக்கும். நான் அவரோடு நேரம் செலவழிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் நான் கீபோர்டில் உட்காந்து வாசித்து வர்ஷிப் பண்ணுறது இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுறது எல்லாமே எதை பொறுத்து தெரியுமா? நேசம், நேரம் கேட்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த என்னுடைய நேச மணவாளனோட நான் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன்றதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா பகுதியுமே கட்டப்பட்டிருக்குது. நான் சொல்றது புரியுதா புரியலைங்களா? ஸோ நம்மளுடைய டைம் எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தேவனை விட்டு தூரம் போறோம்னு அர்த்தம். அதுக்காக நான் சும்மா உட்காந்து அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்தேன்றதுக்காக கிடையாது. எவ்வளோ நேரம் நீங்கள் அவரோடு செலவழிச்சிங்க, அவர் உங்களோடு என்ன பேசினாரு, நீங்க அவரோட என்ன பேசுனீங்க, இந்த நெருக்கமான அந்த தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்கிறதான அந்த சந்திப்பு இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு, உங்களுடைய போன வாரத்தில் கூட நம்ம பேசணும், அழைப்பிலிருந்து தெரிந்து கொள்ளுதலுக்கு நேராக உங்களை வழிநடத்துவது அதுதான். ஒரு லெவல் ஆஃப் அனாயிண்டிங்ல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங்குள்ள உங்களை அழைத்து செல்வது அதுதான். தேவனை அறிகிற ஒரு திருவுண்டு அறிவிலிருந்து இன்னும் பெரிதான தேவனை அறிகிற அறிவுக்கு வழிநடத்தி செல்வதும் அதுதான். அப்போ அடிப்படையா நீங்களும் நானும் தேவனோடு தனிப்பட்ட முறையிலே செலவிடுகிறதான நேரம் தான் இது எல்லாவற்றுக்குமே என்னவா இருக்குதுங்க, அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை திசை திருப்புகிறதாக இருக்கிறது. இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் ஒருவேளை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாதவைகளாக இருக்கலாம், நேச்சுரலைஸ். ஒருவேளை அவங்க இந்த உன்னத பாட்டனுடைய டைம்ல அது நரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது நரி எங்க நரி இருக்குது? நரியா? அது காட்டுல தானே இருக்கும். இந்த நரின்றது வேற. ஆவிக்குரிய விதங்களிலே இந்த நரிக்கு ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இவ்விதமா நாம் இதை பகுத்தறிய நாம் 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 தவறிவிட்டோம் என்று சொன்னால், இந்த சிறு நரிகள் குழி நரிகளை குறித்து பகுத்தறிய நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு என்ன பண்ணுதுங்க, துண்டிக்கப்படுகிறதா இருக்கிறது. இவ்விதமாய் இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் பிசாசு மாதிரி என்ன பண்ண போறது இல்ல. 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த மாதிரி சிங்கம் மாதிரி ஆணு வாயை பொழந்துக்கிட்டு வந்தா கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்க, சிங்கம் பான்னு ஓடிடுவீங்க. ஆனா இது அப்படிலாம் வரல. எப்படி வருது? எப்படிங்க இருக்கு? சின்ன எங்க நரி பார்த்துட்டு, ஓனாய் வேற நரி வேறங்க. ஓனாய் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். நரி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை விட இன்னும் சின்னதா இருக்கும். அதுலேயும் இந்த குழி நரிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வெரைட்டி, ஃபாக்ஸில் ஒரு வெரைட்டி. அது என்ன பண்ணுன்னா, ரொம்ப அந்த நார்மல் நரியை விட இன்னும் சின்னதாக இருக்கும். அது ரொம்ப எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, குழி நோண்டிக்கிட்டு அப்படியே அடியில் போய்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம பெருச்சாலிலாம் இருக்கு இல்லைங்களா, பெருக்கான், இந்த மாதிரி குழின் பொந்து போட்டுட்டு போகிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அது.
இப்போ நீங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் எங்க இருக்குது? அடியில் இருக்குது. அதுவும் பொந்து ஓட்ட போட்டு அடியில் போகுது அது. இப்போ நமக்கு இதுக்கு ரொம்ப அதிகமான பகுத்தறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதுலயும் இன்னொரு விசேஷத்த காரியம் சொல்றேன் பாருங்க. நிறைய நேரங்கள்ல இந்த நரி நம்மளை சுற்றி இல்ல, சில நேரம் நமக்குள்ளேயே இருக்குது. இன்னும் அது புதுசா இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் என்னென்னலாம் நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன். என்னென்னலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள சிறு நரிகளும் குழி நரிகளுமாக தங்கி கொண்டு இருக்கிறதுன்றதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இந்த அடிப்படையான சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்களும் தேவன் என்ன பண்ண போறீங்க? நெருக்கமான ஒரு நேரத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? செலவழிக்க போறீங்க. சோ முதலாவது, எடுத்த உடனே தேவனை விட்டு பின்வாங்கும் போது நீங்க எடுத்த உடனே ஒரே நாள் இயேசுவை மறுதலிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவு நேரம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பிரேயர் டைம் குறைஞ்சதுனாலே நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஆபத்து, அபாயம், ரெட் கலர்ல லைட் தெரியும் பார்த்தீங்களா? அபாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஆபத்து வரப்போகுது. ஸோ ஜெப நேரம் தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியாக ஜோம் பண்ணுறது வேற, சர்ச்சில் ஜோம் பண்ணுறது வேற, பிரேயர் குரூப்பில் ஜோம் பண்ணுறது வேற. ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவின் நேரத்தில் உங்களுடைய ஜெப நேரம், உறவு கொள்கிற நேரம் அதிகமாக இருக்கணுமே ஒழிய கம்மியாச்சுன்னா நம்ம ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இவ்விதமாய் இந்த சிறு நரிகளையும் குழி நரிகளையும் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த நரிகள் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. 3 விதமான சிறு நரிகள் குழி நரிகள் இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். முதலாவது, இருதயத்தில் தங்கி இருக்கிறதான பாவங்கள், த ஹார்ட் சின்ஸ். இருதயத்தில் தங்கி இருக்கிறதான பாவங்கள். சங்கீதம் 90வது அதிகாரம், சங்கீதம் 90வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமா? எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். திரும்ப வாசிப்போம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்ப இந்த ஹார்ட் சின், முதலாவது சிறுநரி குழிநரி, இது இருதயத்திலிருந்து வர்றது. இது என்ன அப்படின்னா அந்தரங்க பாவங்களை குறிக்கிறது. ஹிடன் சின்ஸ் சொல்றோம். அதாவது இது நம்ம வெளிக்காட்டணும்னு அவசியமே இல்லை, ஆனால் இருதயத்துக்குள்ள அது இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இச்சைன்னு எடுத்துக்குவோம். ஈஸியா மறைக்கக்கூடிய ஒரு பாவம் இச்சைன்னு எடுத்துக்குவோம். இப்போ இச்சையை அது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஆணுக்கு மட்டும் தான் இருக்கணும் இல்லை, பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இப்போ இச்சையை நீங்க வெளியில காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இச்சைன்ற பாவத்தை வெளியில செய்யணும்னு அவசியமே இல்லை. அது இருதயத்திற்குள்ள இருந்தாலே போதும். அது என்னவா இருக்குதுங்க? உங்களுடைய இருதயத்தில் அது ஒரு சிறு நரி குழி நரியை போல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிடன் சின்ஸ், அதான் பாருங்க, அந்தரங்க பாவங்கள் உமது முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே நீங்க நிறுத்துறீங்க. ஸோ இப்போ ஆண்டவருக்கு மறைவா இருக்கிறது ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்ப நம்மளுடைய இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை அவர் என்ன பண்றாருங்க? அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். There is nothing hidden from his light. அவருடைய வெளிச்சத்திற்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அப்ப நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் நிறைய நேரங்களிலே பொறாமை, பெருமை, அசுத்தங்கள், இவ்விதமான காரியங்கள் வெளியில நம்ம செயலாகவோ நம்மளுடைய வாயிலையோ வரலனாலும் அது இருதயத்துக்குள்ள இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது சிந்தையில வர்றது பிரச்சனை இல்லைங்க, அது செயல்ல வந்தாதான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? செயல்ல வர்றதுன்றது அது வேற. ஆனா சிந்தையில வரும்போதே அதை நம்ம டீல் பண்ண நம்ம பழகி கொள்ளணும். அதுதான் சிறுநரி குழிநரின்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பாவம் பெருசாகி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒருத்தர் மேல எரிச்சல் வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த எரிச்சல் என்னோட இருதயத்துல தோன்றின உடனே அந்த சிறுநரி குழிநரிய உடனே என்ன பண்ணணும்? அடிச்சு துரத்தணும். என்னுடைய மணவாளனோட நான் செலவழிக்கிறதான நேரத்தை திருட வர சிறுநரி குழிநரியே ஓடு இயேசுவின் நாமத்தினால். இதை நான் செய்யாம உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? அது அப்படியே அந்த எரிச்சலை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த எரிச்சல் வெளியில வராது. அந்த எரிச்சல்ல இப்ப தம்பி மேல எனக்கு எரிச்சல்னா
நான் எரிச்சல்ல போய் அவன்கிட்ட நான் கத்த போறது இல்லை, ஆனா அவன் மேல இருக்கிறதான எரிச்சல் என்னுடைய இருதயத்திலே தங்கி கொண்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? எரிச்சல்ல நீங்க அவங்க கிட்ட கத்தணும்னு அவசியம் இல்லை, ஆனா எரிச்சல் உங்க இருதயத்துல தங்கி இருக்கு பாத்தீங்களா? அது தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுநரியும் குழிநரியும் உங்களுக்கு இருக்கிறதான அந்த தேவனுடைய உறவை பாதிக்கும்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஸோ முதலாவது கேட்டகரி என்னதுங்க? ஹார்ட் சின்ஸ், இருதயத்தினுடைய மறைவான அந்தரங்க காரியங்கள். அது ஒன்று. ரெண்டாவதா சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3 வாசிப்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். திரும்ப வாசிப்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த மூணாவது சிறுநரி குழிநரி என்ன அப்படின்னா, the sins of your lips. வாயிலிருந்து வருகிறதான பாவங்கள். வாயிலிருந்து என்ன பாவம் வரப்போகுது? பேசும் பொழுது கோபத்தில் பேசும் வார்த்தைகள், எரிச்சலில் பேசும் வார்த்தைகள், இச்சையாய் பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களை தூண்டும்படியாக பேசுகிறதான வார்த்தைகள், மற்றவர்களை வசியப்படுத்தும்படியாக பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாமே எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருகிறது. இப்ப தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இப்ப தாவீது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதை கரெக்டா சொல்றாரு. இந்த உறுப்பு, இதை பத்தி யாக்கோபு கூட 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா அதை பத்தி சொல்றாரு. நிறைய காரியங்களை குறித்து அவர் எச்சரிக்கிறார், நாவை குறித்து அவர் பேசுறார். இங்க அவர் சொல்ற காரியம், இந்த 2வது இருக்கிறதான கேட்டகரி சிறுநரி குழிநரியினுடைய கேட்டகரி என்னதுங்க? உதட்டிலிருந்து பிறக்கிறதான வார்த்தைகள், பதறி பேசுகிறதான வார்த்தைகள். நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா சண்டை போடுறவங்க நம்ம எப்படி தெரியுமா நம்மகிட்ட சண்டை போடுவாங்க? பேசு, இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தல்ல, இப்ப ஏன் அமைதியெல்லாம் இருக்கிற? சொல்லியிருக்காங்களா இல்லையா உங்ககிட்ட? கண்டிப்பா சொல்லுவாங்க. இதுதான் சிறுநரி குழிநரி உங்களுடைய எல்லைக்குள்ளாக நுழையும்படி ஏற்படுத்துகிறதான திட்டங்களாக இருக்கிறது. நம்ம அமைதியெல்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை. இப்போ உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, ஏதோ ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள நம்ம அப்படியே நம்ம கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அப்படியே சூடு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னைக்காவது ஒரு நாள் இவன் வெடிக்க தானே போறான். ஸோ அப்போ கத்துட்டோம், அப்போ பார்த்துக்கலாம், அப்போ இஷ்டத்துக்கு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு விரோதமாக போவேன்னு நமக்கு எதிராக வருகிற மனிதர்களோ அந்த மனிதர்களுக்குள்ளே செயல்படுகிற அசுத்த வல்லமைகளோ இப்படி தான் செயல்படுது. ஆனால் எப்பையும் நம்மளுடைய வாயை ஜிப்லாக் போட்டு பூட்டு போட்டு சாவி எங்கேயாவது தூரம் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இருக்காது. சாவி கையிலே இருந்தால் என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பொறுத்து பார்ப்போம். 4 நாள் 5 நானும் பார்க்குறேன், 5 நாளாக பேசிக்கிட்டே இருக்கிறான். சாவியை தேடி பூட்டை திறந்து ஜிப்லாக்கை ஓப்பன் பண்ணி சர மாதிரி என்ன பண்ணிடுறது, எல்லாத்தையும் போட்டு கொட்டி தள்ளிடுறது. இவ்விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாயினாலே நாம் சிறுநரிகளுக்கும் குழிநரிகளுக்கும் வாசலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவிலே வாயின் மூலம், நம்முடைய உதடுகளின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளினாலே அந்த மணவாளனோடு இருக்கிறதான அந்த உறவை கெடுக்கும் நோக்கத்தோடு இருக்கிறதான அந்த சிறுநரிகள் குழிநரிகளை என்ன பண்ணிடுறேன்? அனுமதித்து விடுகிறேன். அப்போ என்னுடைய நாவை குறித்து நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். சங்கீதம் 120 சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 120 1-3 வசனங்கள். சங்கீதம் 120 1-3 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதட்டுகளுக்கும் கபட்டு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட்டு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? அடுத்த வசனம் பாருங்க. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். இந்த லிப்புக்கு மேல அவரே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. கபட்டு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும் சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. பலவானுடைய கூர்மையான அம்பு, சூறை செடிகளை எரிக்கும் தழல், அக்கினி.
இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தாவே பொய் உதட்டுகளுக்கும் கபட்டு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். சேஃப்கார்ட் மீ, என்னை காத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து நான் பேசக்கூடாது, வார்த்தை வரக்கூடாது. அப்போ ஊமையாவே இருந்துறது நல்லதா அப்படின்னா, நிறைய நேரங்கள் ஊமையா இருக்கிறது நல்லது. ஆனால் சில நேரங்களில் கண்டிப்பாக பேச வேண்டியது அவசியம். ஒருவேளை பேசுறதுனால பிரச்சனை வந்து ஆண்டவர் நம்ம எல்லாம் எப்படி படைச்சிருப்பாரு? ஊமையாவே படைச்சிரு. வாயின்ற ஒன்று சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். கரெக்டா? யோசித்து பாருங்க. அப்போ தேவன் நமக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த வாயினால தான் நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை என்ன பண்றோம்? இதே வாயினால தான் பிரசங்கிக்கிறோம். அப்போ வாயில அந்த பேச்சு திறன் அப்படின்றது கர்த்தர் கொடுத்தது, நல்லதுதான் அது. ஆனா அதுல என்ன காரியங்கள் நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுல இருக்கிறதான காரியங்கள், ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். அன்ரூலி டங் அப்படின்னு சொல்றோம். அன்ரூலின்னா என்னன்னா, கட்டுப்பாட்டிற்குள்ளாக இல்லாத நாவு. ஒரு சில நாவுகளை பத்தி நான் சொல்றேன், அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா அன்டிசிப்ளின்டு டங், ஒழுக்கத்திற்கு உட்படாத நாவு. கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத நாவு, ஒழுக்கத்திற்கு உட்படாத நாவு. அடுத்ததா பொய் சொல்லும் நாவு, லையிங் டங், பொய் சொல்லும் நாவு. அடுத்ததா கிரிட்டிக்கல் டங். கிரிட்டிக்கல் டங்னா அந்த சொல்லுவாங்கல்ல, டேய் என் நாக்கில் மச்சம் இருக்குது, நான் சொன்னேன்னா சொன்னபடியே நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி எனக்கு ஒரு சில, டேய் இவன் வாயில விழுந்து தொலைச்சிடாதரா அப்படின்னுவானுங்க. ஏன்டா? நாக்கு நீட்டு நீட்டுவான். என்ன இருக்குது தெரியுமா? மச்சம் இருக்கும். இது யாரு கிளப்பி விட்ட கதைன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்க, கிரிட்டிக்கல் டங் என்னன்னா, அவனுடைய வாயில என்ன சொல்றானோ அதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி அது அவன் பேசல, அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அஸ்தாவி இருக்குது. அதனால அது அந்த ஆவி தான் கிரியே செய்யுது. சரிங்களா? ஸோ இது கிரிட்டிக்கல் டங்னு சொல்றோம். நான்காவது. ஐந்தாவதா புறங்குறுகிற நாவு, டேல் பியரிங் டங். இங்க இருக்கிற விஷயத்த அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிற விஷயத்த அங்க போய் சொல்றது, 1 10 சொல்லி 10 100 சொல்லி 100 1000 அப்படியே பரப்பிக்கிட்டு இருக்கிறதான நாவு. சரிங்களா? ஸோ இந்த நாவுகள்லாம் இருக்குது. இந்த நாவுகள் எல்லாமே பேசிக்கா என்ன பண்ணுதுங்க? இந்த குளிநரி சிறுநரிக்கு என்ன பண்ணுதுங்க? ஒரு வாசலை ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இந்த சிறுநரி குளிநரி உள்ள வந்த உடனே என்ன பண்ணுதுங்க? எனக்கும் என் நேசருக்கும் மறைவா இருக்கிற அந்த தோட்டத்தில் அந்த திராட்சை செடியை வந்து என்ன பண்ணிடுதுங்க? அழித்து போட்டுறது. அழித்து போட்டோன்னா என்ன நடக்குது? நான் என் நேசரோடு கூட நேரம் செலவழிக்க முடியாம நான் அப்படியே பின்னுக்கு போயிடுறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாமே மறைந்து இருக்கிறதான சிறுநரி குளிநரியா இருக்கு. ரெண்டாவது. அடுத்து மூன்றாவதா நம்முடைய ஒழுக்க பாவங்கள், நம்முடைய செயலிலே வெளிப்படுத்துகிறதான பாவங்கள். உதாரணத்திற்கு இப்போ நான் செயல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்திற்கு ரொம்ப எளியவங்க, ரொம்ப வயதானவங்க ஒருத்தங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வயதானவங்க ஒருத்தங்க போறாங்க, அவங்க என்கிட்ட உதவி கேட்கும் போது அவங்களுக்கு நான் உதவி செய்யாம அவங்கள நான் அசட்டை பண்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி என்னுடைய செயலினாலே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா என்னுடைய செயலினாலே நான் என்ன பண்றேன்? என்னுடைய தோட்டத்துக்குள்ள அந்த சிறுநரி குளிநரி உள்ள நுழையறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு வாசலை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அப்போ நான் இந்த காரியத்தை குறித்து 3 காரியம் சொன்னேன். முதலாவது இருதயத்தினுடைய பாவங்கள், அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவதா உதட்டினுடைய பாவங்கள். அடுத்து மூணாவதா நம்முடைய குணம் சார்ந்த பாவங்கள், பிஹேவியர் சென்ஸ், பழக்க வழக்கங்களை சார்ந்ததான பாவங்கள். சரி, இப்போ இந்த நரிகளை நம்ம எப்படி டீல் பண்றது? குளிநரி சிறுநரிகளை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள், எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 5:24, பேஜ் நம்பர் சொல்லுங்க. 265 62. வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கவனிக்கணும், சிறுநரி குளிநரிய டீல் பண்ற முதல் விதம், குரூசிஃபை யோர் ஃப்ளஷ், உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையுங்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியறது இல்லை, இல்லை நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நிறைய பேர் சொல்ற இந்த கள்ள உபதேசம் சொல்றவங்க என்ன, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், அப்புறம் நான் என்னத்துக்கு
கஷ்டப்படணும், நான் என்னத்துக்கு வேதனைப்படணும், அவங்களுக்கு இந்த வசனம்லாம் கண்ணுக்கே தெரியல போல. பவுல் என்ன சொல்றாரு? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எவங்க? கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டியது முதல் கட்டாயமாக இருக்கிறது. இட் இஸ் an essential. அது ரொம்ப அத்தியாவசியம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெபம் இருக்கு இல்லையா, காலைல எந்திரிச்சோன்னு பண்ற முதல் ஜெபம், அந்த ஜெபத்தில் நீங்க என்ன சோதிச்சு பார்க்கறோம்னா, என்னுடைய மாம்சத்தை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? சிலுவையில் அறைகிறேன். ஐ crucify my flesh. என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைகிறேன். ஏன்னா நான் எனக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவன்? இயேசுவிற்கு உரியவன். நான் கிறிஸ்துவுடையவனாய் இருப்பதினாலே மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்து விடுகிறேன். ஸோ முதலாவது, ஃபர்ஸ்ட் விதம் இந்த சிறுநரி குழிநெறியை டீல் பண்றது, crucify your flesh. மாம்சத்தை சிலுவையில் அறைங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கு. ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11 வாசிப்போமா? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுல அழகான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது, மார்டிஃபை த ஃப்ளஷ். அப்படின்னா என்னன்னா, மார்டிஃபை அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தத்தை நான் டிக்ஷனரியில் பார்த்தேன். மார்டிஃபைனா என்னன்னா, இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராமர் வேஷம் போட்டுட்டு பிச்சை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாட்டை வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சட்டார் சட்டார்னு சத்தம் வரும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்? எதுக்குங்க அப்படி பண்ணும்? ஏன் அவனுக்கு பைத்தியமா என்ன? ஏன் அப்படி பண்ணுறான்? இப்படி அவனே அடிச்சுக்குவான். அப்படி எதுக்கு அடிச்சுக்கிறான் அவன்? அதாவது தன்னை அவன் வருத்தி கொள்றானோ, சாட்டையினால அந்த அடிச்சுக்குவான். எனக்கு நிறைய நேரம் புரியல, சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ரோட்ல இருக்கும்போது சட்டார்னு சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தா தண்ணியே அடிச்சுக்குவான். அவன் அடிச்சுட்டு இப்படி காசு கேட்பான். ராமர் மாதிரி ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்குவான், மேலே வச்சுட்டு காசு கேட்பான். ராமர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி பண்றவங்க நம்ம பார்த்துருக்குறோம். ஓஹோ, பாருங்க என்னென்ன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது அவனை தண்ணி ஏதோ ஒரு விதத்துல வருத்தி கொண்டு அவன் ஏதோ ஒரு காரியத்தை அவன் வாங்குறான். இப்போ இந்த மார்டிஃபை அப்படின்றதுக்கான அர்த்தம் அதுதான் அப்படின்னு போடுற. அதாவது என்னன்னா, தன்னுடைய சரீரத்தை சிக்ஷைக்கு உட்படுத்துவது. டு கிவ் யுவர் பாடி ஃபார் டிசிப்ளின், ஒழுக்கத்திற்கு உங்களுடைய சரீரத்தை உட்படுத்துவது. இன்னும் பெட்டரா சொல்லணும்னா, இப்போ என்னுடைய சரீரத்தை நான் பக்குவப்படுத்தணும் அப்படின்னா, நான் எனக்கு என்னுடைய சரீரத்தில் வலிக்காம அப்படியே நோகாம நான் இருந்தேன் அப்படின்னா, என் சரீரத்தை நான் ஒரு நாளும் பக்குவப்படுத்த முடியாது. நான் எக்ஸசைஸ் பண்ணணும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு அங்கங்க வலிக்கும். இப்போ வாக்கிங் இருக்கலே ஈஸியான எக்ஸசைஸ் வாக்கிங்கிறாங்க. நீங்க நடந்து பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நடந்தா லைட்டா அப்படியே கொஞ்சம் முட்டி வலிக்கும். 2 நாள் நடப்போம், 4வது நாள் 5வது நாள் என்ன ஆயிடும்? வலி வேற இருக்கு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அப்ப பாருங்க, என்னுடைய சரீரத்துல இது வந்து சரீர பிரகாரமாகவே எனக்கு ஒரு மாற்றம் தெரியணும்னு சொல்லி சொன்னா, என்னுடைய சரீரத்திலே நான் அனுபவிக்க வேண்டியதான வலின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வலியின் வழியாக தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய சரீரத்தில் ஒரு சரீரத்தினுடைய சதையில, எலும்புல, நரம்புல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும், ஒரு டிசிப்ளின் கொண்டு வர முடியும். இப்போ இதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மரித்தவர்கள் அப்படின்னு சொல்றதுல மார்டிஃபை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மார்டிஃபைனா என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே சிக்ஷைக்கு உட்படுத்தி அனுமதிங்க. ஆண்டவரே என்னை சிக்ஷியும். இந்த வார்த்தை யாரால சொல்ல முடியும்? ஏங்க, ஆல்ரெடி 1008 பிக்கல் புடுங்கல்ல இருக்கிறேன், இதுல வேற நான் போய் என்னை சிக்ஷியும் இந்த ஜெபத்தை போய் நான் சொல்றதா? இந்த ஜெபத்தை நீங்க செய்யலைன்னா, சிறுநரி குழிநரி எப்படா உங்களுடைய தோட்டத்தை கெடுக்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கும்? பூவும் பிஞ்சுமா இருக்கிறதான உங்களுடைய தோட்டத்தை கெடுக்கும்படி சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய சரீரத்தை சிக்ஷைக்கு அனுமதியுங்கள்.
ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு அனுமதி. என்னென்ன ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெபம், ப்ரேயர் இஸ் அ டிசிப்ளின். ஜெபம்ன்றது ஒரு ஒழுக்கம். இப்போ இந்த 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த டெய்லிக்கு 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு யூடியூப்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல, 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாட்டு பாடுங்க, 1 மணி நேரம் உட்காந்து பாட்டு பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லுங்க. எனக்கு ஆன்லைன்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பரவாயில்ல, உங்களை யாரும் ஆன்லைனில் பார்க்க சொல்ல, நீங்கள் ஆனால் 1 மணி நேரம் உங்களை ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு நீங்கள் அனுமதி. ஸோ இதெல்லாம் சிக்ஷை. ரெண்டாவதா உபவாசம், ஃபாஸ்டிங். உபவாசிப்பது என்பது நம்முடைய சரீரத்தை ஒரு ஆவிக்குரிய சிக்ஷைக்கு உட்படுத்துவது. வீக்லி ஒன்ஸ்னாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, ஃபாஸ்டிங் நம்ம இருக்கணும். மூணாவதா தூக்கம். தூக்கத்திற்கு கொஞ்சம் தடை விதிக்கணும். வாரத்தில் ஒரு 2-3 நாள்னாச்சும் தூக்கத்திற்கு கொஞ்சம் தடை விதிச்சு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், ஜெபிக்க பழகணும். ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களோ, சொன்ன 3 காரியம் சொன்னேன். ஸோ ரெகுலரான ப்ரேயர் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஜெப ஒழுக்கம் முதலாவது. ரெண்டாவதுங்க உபவாசம். உபவாசம் ஏதாவது வாரத்தில் 1 நாள்னாச்சும், ஒரு வேளையாச்சும் நீங்கள் உபவாசம் இருந்து அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். அடுத்து மூன்றாவதா தூக்க நேரம், இரவு நேரங்கள். உங்களுக்கு எப்போ உச்சகட்டமாக தூக்கம் வருதோ அந்த டைமில். எனக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 11 o'clock ப்ரேயர் முடியுது இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா 1 மணி அப்படி தான் தூங்குறது. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், ஒரு சிக்ஷை, இதெல்லாம் அப்படிலாம் செய்யணுமா, அப்படிலாம் செஞ்சால் தான் ஆண்டவர் கொடுப்பாரா? நிறைய பேர் இது அப்படியே ஆப்போசிட். எல்லாம் உனக்கு ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார், நீ நல்லா தூங்குறாசா, நல்லா தூங்கு, தோன்றப்ப ஜெபம் பண்ணு, தோணுச்சுன்னா பைபிள் எடுத்து படி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மனிதர்கள் உண்டு. இன்னைக்கு சகோதரர் அருள் சொன்னார் இல்லைங்களா, தொட்டிக்குள்ளே இருக்கிற மீனுக்கும் கடலுக்குள்ளே இருக்கிற மீனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தொட்டிக்குள்ளே இருக்கிற மீனாக இருக்க போகிறீங்களா, இல்லை கடலுக்குள்ளே இருக்கிற மீனாக இருக்க போகிறீங்களா? கடலுக்குள்ளே இருக்கிற மீன்னா உண்மையாலுமே மீன், இதெல்லாம் பொம்மை. இப்போ நான் கூட தான் வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஆற்றுலையோ எதுலேயோ போய் விட்டு பாருங்கள், செத்து போயிடும். ஸோ அப்போ கவனிக்கணும். ஏன்னா அந்த கடலில் இருக்கிறது என்ன பண்ணுதுங்க, பல விதமான சிக்ஷைகளை, பல விதமான ட்ரையல்ஸ், பல விதமான சூழ்நிலைகள் அதெல்லாம் தாண்டி வர்றதுனால அது பயங்கரமாக திடமானதாக இது இருக்குது. அப்போ அதே போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சிறு நரிகள், குழி நரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியத்தை சொன்ன. முதலாவது மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். ரெண்டாவதா மாம்சத்தை சிக்ஷைக்கு உட்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய சிக்ஷைகளுக்கு மாம்சத்தை உட்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த 2 விதங்களிலே நாம் அந்த சிறு நரிகளை நாம் மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஃபைனலா how to kill the fox. இதுக்கு முன்னாடி பார்த்தது how to deal with the fox. சிலுநரி குளிநரியும் எப்படி மேற்கொள்றதுன்றதை பார்த்தோம். இப்போ இந்த ஒரேடியா சிறுநரியும் குளிநரியும் கொள்றது எப்படி, அந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:16. நான் சொல்லுகிறது என்னவென்றால், எடுத்துட்டீங்களா, வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:16, பேஜ் நம்பர் சொல்லுங்க. 262 வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். திரும்ப வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். So the only way is a spiritual way. ஒரே வாழ்றதுக்கு ஒரே விதம் தான், பல விதம் இல்லை. வாழ்றதுக்கான விதத்துல ஒரே விதம் தான் இருக்குது. அது என்னது? ஆவிக்கேற்றபடி வாழுதல். live by the spirit. மாம்சத்தின்படி வாழாம ஆவிக்கேற்றபடி வாழ. ஆவிக்கேற்றபடி வாழ்தல்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா இந்த மாம்சத்துல தோன்றுகிறதான எண்ணங்களை செய்யாம ஆவியானவர் சொல்லுகிறதான காரியங்களை மாத்திரம் கீழ்படுகிறது. இது கஷ்டம். இது 1 நாள் 2 நாள்ல வராது, 1 மாசம் 2 மாசத்துலயும் வராது. வருடங்களாக நீங்கள் முயற்சி செஞ்சா மாத்திரம்தான் அந்த ஸ்பிரிட் லெட் மேன், அதாவது ஆவியினாலே நடத்தப்படுகிற மனிதனாக நம்மளால மாற முடியும். நான் அப்படிப்பட்ட ஒரு பாதையில நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
இருக்குன்ற 4 பேர் தான் தலையாட்டுறீங்க, மற்றவங்கலாம் சரிங்க பில்லி ஏதோ சொல்றாருப்பா சொல்லி வைப்போம். ஆவியினால நிரப்பப்படுறது வேறங்க, ஆவியினால நடத்தப்படுறது வேற. ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்ம எல்லாருமே இருக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கலாம். அந்நிய பாஷைகளை பேசலாம், வரங்கள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், ஆண்டவர் அற்புதம் செய்யலாம், எல்லாம் ஓகே. ஆனால் ஆவியினால் நடத்தப்படுறது அது வேற லெவலு. அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க பைபிளில். யார் தெரியுங்களா? 2 பேரும் செத்து போகாமே பரலோகத்துக்கு போயிட்டாங்க. யாரு இப்பனா சொல்லுங்க? ஏனோக்கு, எலியா. இவங்க தான் உண்மையாலுமே சொல்ல போனா ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கலா எந்த டிசைருமே கிடையாது. அது உலக பிரகாரமான ஆசைன்றது எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பெரிய துறவி மரலாம் போல. புக் ஆஃப் ஈனோக்குன்னு ஒரு புக் இருக்கு. அது நம்மளுடைய 66 புத்தகங்கள்ல கிடையாது, அது தனியா இருக்குது. அது வேணும்னு நீங்க படிக்கலாம். அந்த புக்கை நான் கடந்த நாட்களில் வாசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏனோக்குனுடைய வாழ்க்கையில் அவர் எவ்விதமா அவர் வாழ்ந்தார்ன்றது. இப்போ இந்த இவ்விதமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது ஆவியிலே நடத்தப்படுதல். எலியாவை பார்க்குறோம். ஆவியில் அவர் என்ன பண்றாருங்க? எல்லா இடங்களுக்கும் அவர் ஆண்டவர் போன்னு சொன்னா போவார், பட்டினி கேடனா பட்டினியா இருப்பார், இங்க ஓடுனா அங்க ஓடுவார், இங்க போய் நில்லைன்னா இங்க நிற்பார், இவ்வளவுதான். ஸோ ஆக மொத்தம் இவர் போய் ஒரு ஆண்டவர் சஜஷன் கூட சொல்ல மாட்டார். ஆண்டவரே இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் இங்க நின்றுக்கிட்டுமா, இப்படிலாம் சஜஷன்லாம் கிடையாது. தேவன் சொன்னது தான். ஸோ இப்போ ஆவியானவருடைய பேச்சுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிறதான மனிதர்களாக மாற வேண்டும். இப்படிதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஸோ 3 காரியங்களை சொன்னேன். 3 விதமான சிறு நரி குழி நரி இருக்குது. முதலாவது என்ன சொன்னாங்க? இருதயத்தினுடைய பாவங்கள். 2வதா வாய் உதட்டினுடைய பாவங்கள். 3வதாக நம்முடைய ஒழுக்கத்தில் இருக்கிறதான, நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிறதான பாவங்கள். 3 காரியங்களை குறித்து சொன்னேன். அடுத்ததா இந்த சிறுநரி குழிநரிகளை மேற்கொள்கிற விதங்களை சொன்னேன். முதலாவது மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். 2வதா மாம்சத்தை ஆவிக்குரிய சிட்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது 3வதா சொன்னோம், இந்த சிறுநரி குழிநீரை எப்படி அழித்து போடுறதுங்க? மாம்சத்தின்படி நடக்காம நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது நாம் இவ்விதமா என்ன பண்ணுவோங்க? சிறு நரிகளையும் குழி நரிகளையும் மேற்கொள்ள முடியும், அழித்து போட முடியும். சரி, இப்போ இதுலயே இந்த சிறுநரி குழி நரியே வச்சுக்கலாங்க. அப்படியே அதோடய நான் அப்படியே கொஞ்சம் ஓட்டத்தை ஓடிட்டுமானா முடியாது. ஏசப்பா அதுக்கு ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:16. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16, 3:16. ஒரு எச்சரிப்பின் சத்தமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. லவோதிக்கேயா சபைக்கு அவர் சொல்றார். வாசிப்போமா? இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நீ அருவருப்பானவனா போயிடுவேன். வாந்தினா என்னது? ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங், அருவருப்பானது. ஸோ இதுதான் வாந்தி. ஸோ இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது ஒன்று. இவன் சொல்றது என்னால் ஜீரணிக்கவே முடியலன்ற பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு எப்படி ஆயிடுது? நிறைய நேரங்களில் ஜீரணிக்க முடியாத ஒரு வாழ்க்கையா போயிடுது அவருக்கு. அதனால அவர் சொல்றாரு, நீ இப்படி இருந்தீன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த சிறுநரி குழியினருடைய இன்டென்ஷனே அதுதான். உங்களை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா, அப்படியே லூக்வாம்னு சொல்லுவோம், அப்படியே வெதுவெதுப்பா அப்படியே அந்த லூக்வாம் அந்த தண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொதிக்கிற தண்ணி வேற, சில்லுன்னு இருக்கிற தண்ணி வேற. அப்படியே அந்த குளிர் காலத்துக்கு அப்படியே வெதுன்னு தண்ணி குடிச்சு அப்படி இருக்கும், அப்படியே இதமா இருக்கும் இல்லையா? ஆமா தானே? அதுதான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதில்லை, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வர்றதில்லை, நடுவுலயே இருந்துக்கிட்டு என்ன பண்றது? அப்படியே கொஞ்சம் அப்படியே வெதுன்னு அந்த குளிருக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா சூடா அப்படியே குடிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். அந்த மாதிரி பிஹேவியர் வேணாம்பா. ஒன்று இருந்தா எனக்காக நீ அக்கினியா மாறு, இல்லைன்னா போயிடு, என்னை விட்டு தூரம் போயிடுன்றார். அதுதான் சொல்றாரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா வாழ்றவனை நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அது நம்ம எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், அது உங்களை பொறுத்தது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பர்சனலாக பேசுறது, இல்லை ஆண்டவரே நான் உங்களுக்காக அனலா நான் மாறணும், உங்களுக்காக நான் இன்னும் அக்கினியா நான் மாற்றப்படணும்.
ஸோ நான் அக்கினியாக மாறும் பொழுது என்னை சுற்றி இருக்கிறதான சிறுநரிகள் குழிநரிகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய தோட்டம் இப்போ எப்படி தான் இருக்குது? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோட்டம் வளர்ந்து பூவும் பிஞ்சுமா இருக்குது. இப்போ இதில் இந்த 3 காரியங்களை நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா, இந்த சிறுநரி குழிநரி கேட்டகரி அனுமதிச்சிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் சின்ன பின்னமாக அந்த செடி கொடி எல்லாத்தையும் தின்னு போட்டுரும். கடைசியாக இயேசுவை மறுதலிக்க மாட்டோம், ஆனால் ஏசப்பா அவனுடைய நேசத்தை விட்டு தூரம் போயிடுவோம். அவர்கிட்ட நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு நேரமே இருக்காது. நம்ம ஏசப்பா கிட்ட பேசுவோம், ஆனால் ஏசப்பா நம்ம கிட்ட பேச மாட்டார். நிறைய நேரங்கள் பிரசங்கத்தில் வந்து உட்காருவோம், ஆராதனையில் உட்காருவோம், ஆனால் அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தேவன் பேசுறத கேட்டிருக்க மாட்டோம், தூங்கிட்டு இருந்திருப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சிறுநரியும் குழிநரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அனுமதிச்சிருக்கோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இருக்கிறதான இந்த நேச உறவில் இந்த நேரத்தை திருடி என்னுடைய வாழ்க்கையில் உங்களோடு இருக்கிற உறவை கெடுத்து போட்டு கொண்டு இருக்கிறதான இந்த சிறுநரி குழிநரியை இன்னைக்கு நான் அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சிறுநரி குழிநரிகளை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான சிறுநரிகளையும் குழிநரிகளையும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நேசரின் தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். இதுவரை நான் பொறுத்து கொண்டிருந்ததான எல்லா விதமான பாவங்களையும் சிறுநரி குழிநரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியினாலே சுட்டரிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தின சிறுநரி குழிநரிகள் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. என்னுடைய நேசருடைய தோட்டத்திலே அன்பை கெடுக்கும்படி உறவை கெடுக்கும்படி அனுப்பப்பட்டதான சிறுநரிகளும் குழிநரிகளும் பரலோக அக்கினியினாலே இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென், ஆமென். இதை நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு பேசின காரியங்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருக்கிறார். நான் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்காகவோ 4 பேருக்காகவோ நான் பேசல. இந்த சத்தத்தை கேட்குறவங்க கேட்க போகிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவனோடு இருக்கிறதான நான் அவரோடு அந்த நேரம், அவருக்கு நான் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற நேரம் எவ்வளவு நேரம், நான் எவ்வளவு நேரம் அவரோடு கூட தனிப்பட்ட முறையில் நான் செலவிடுறேன். ஒருவேளை அந்த நேரம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், என் வாழ்க்கையில் நான் இந்த சிறுநரிகள் குழிநரிகளை நான் அனுமதித்திருக்கிறேன். இந்த 3 காரியங்கள் 3 கேட்டகரி பற்றி சொன்னோம். அந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய இருதயத்தில் மறைவாக இருக்கிற பாவங்கள் என்ன, உங்கள் வாயிலிருந்து உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன, உங்கள் செயல்களிலே காணப்படுகிற பாவங்கள் என்னவென்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இவை எல்லாமே நமக்கு விரோதமாக நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவை கெடுக்கும் விதமாக அனுப்பப்பட்ட சிறுநரிகளும் குழிநரிகளுமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில் நம்ம சொல்ல போகிற, ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா அந்த உறவில் நான் இன்னும் ஆழமாக வளரணும். ஏசப்பா சொல்லுவீங்களா? ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவில் நான் இன்னும் ஆழமாக வளரணும். அப்பா அந்த 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 நேசருடைய தோட்டத்தில் அந்த திராட்சை கொடிகள் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளாக நான் வந்து என் நேசருடைய இன்பத்தை நான் அனுபவிக்கும்படியாய், என் நேசருடைய அந்த அன்பை நான் ருசி பார்க்கும்படியாக நான் தனிப்பட்ட முறையிலே வந்து நான் நேரத்தை செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏதோ எல்லாரோடு கூட ஜெபிக்கிறது வேற, சபையில சேர்ந்து ஜெபிக்கிறது வேற, ஆனா தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட நேரம் செலவழிக்கிறதுல என் வாழ்க்கையில நான் குறைஞ்சிட்டேன்ப்பா. ஆகையினால இப்பொழுது அதை நான் உயிர்ப்பிக்கப்படும்படி நான் சொல்லுகிறேன். தனிப்பட்ட நேரம் இன்னும் எனக்கும் உமக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட நேரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மீட்பை தர உண்மை உள்ளவராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவில்
நாளிலே நான் திரும்ப நான் வளர்ந்து உமோடு கூட நெருங்கி வருவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்ததை போல நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு மாம்ச கிரியைகளை அழிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளோ எங்களுடைய நேசரின் தோட்டத்திற்குள்ளாக வேறு எந்த ஒரு மூன்றாம் நபரையோ சிறுநரிகளையோ குளிநரிகளையோ வேற எந்த தாக்கங்களையோ எங்களுடைய நேசரின் தோட்டத்திற்குள்ளாக நாங்கள் அனுமதிக்காமல் அதை மிகுந்த ஜாக்கிரதையுடன் அந்த அன்பை காத்துக்கொள்ள ஓ கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அதற்காகவே அப்பா இந்த நாளில் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. எங்களோடு நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதனால நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் ஜாக்கிரதையாய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில உமக்காக உண்மையாய் வாழ உம்முடைய நேசத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உமோடு கூட இருக்கிற உறவில் இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இதனால திருவிருந்திற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? ஆண்கள்